ஹாய் ஹலோ வைமா வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பியூட்டி சர்க்கிளில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் டை. இன்றைக்கி நிறைய பேருக்கு டை போட்டால் சேரலை, டைனால் என்னமோ ப்ராப்ளம்ஸ் வருமா, டைனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், டை போடுறதுக்கே பயமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா டவுட்ஸ் இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% ஹெர்பல் ஹேர் டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் ஹேர் டைக்கு நமக்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணும் தேவைப்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம். துளசி பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, அப்புறம் செம்பருத்தி பொடி, அவுரி பொடி, கடுக்காய் பொடி, அப்புறம் ஹென்னா பொடி. இந்த 6 பொடியும் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த 6 பொடியிலையும் ஒரு ஸ்பூன் வீதம் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஹேரை நல்லா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கிட்ட நீங்கள் ஒரு ஹேரை நல்லா பன் மாதிரி போட்டு 1 hour நீங்கள் விட்டுறணும். 1 hour விட்டுட்டு 1 hour கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். இது ஹெர்பல் ஹேர் டைன்றதுனால நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு வாஷ் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணி இருக்கணும். இந்த ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெறும் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் தான் ஹேரை வாஷ் பண்ணணும். ஒரு 2 days கழித்து உங்களுக்கு ரொம்ப தலையில் எப்படி ஒரு கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு 2 daysக்கு அப்புறம் நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பியூர் 100% ஹெர்பல் ஹேர் டைன்றதுனால இதனால் நோ சைட் எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி 100% ஒயிட் ஹேர் பிளாக் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆகாது, ஒரு 70% ஆகும். ஸோ யங் ஏஜ் பொண்ணுங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.